சின்னவங்களோ பெரியவங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா அதை காப்பாற்றணும். அதை காப்பாற்ற தான் நானும் எங்கள் வீட்டுக்காரும் போயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். யோகி, இன்னைக்கு நம்ம எங்க போறோம் சொல்லுங்க. எதுக்காக போறோம்னு சொல்லுங்க. ஆக்சுவலா யோகியோட பர்த்டே வந்து 10ஆம் தேதி ஜூன் 10 அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பங்காளி வீட்டுல பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. இந்த ஜூன் மாசம் முடியறதுக்குள்ள செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சு பிளான் பண்ணியிருந்தோம். நானும் அவங்க அப்பா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து இன்னைக்கு அதுதான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு வந்து அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். யோகியோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாச்சி இறந்து போயிட்டாங்க பங்காளி வீட்டில். ஸோ அதனால வந்து அன்னைக்கு வந்து கேக் கட் பண்ண முடியல. பாவம் புள்ள புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அன்னைக்கு ஜூன் 10ஆம் தேதி நாங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வெளியே வந்து அவனுக்கு ஆசிரமெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். அது வரைக்கும் வந்து கடவுள் நம்ம மேலே இறக்கப்படுறாரு அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா ஆசிரமமே போக முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா கஷ்டமாக போயிருக்கும். அன்னைக்கு போயிட்டு ஆசிரமத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடுலாம் கொடுத்துருந்தோம். அதனுடைய வீடியோஸ்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் யோகி பர்த்டே வீடியோஸில். பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து அந்த கேக் கட்டிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு யோகிக்கு. அப்போ வந்து யோகி வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கெல்லாம் வந்து கேக் வந்து வெட்டலை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மாமனாருக்கும் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து அதிலே அலைஞ்சிட்டு இருந்தனால ஒரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, ஒரே ஹாஸ்பிட்டல் மருந்து இந்த மாதிரியே வந்து ஓடிட்டு இருந்தது. மைண்ட் வந்து ரிலாக்ஸாகவே இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து முடிச்சிருந்த ஜூன் மாதம் எண்டில் இதை வந்து நம்ம நல்லபடியாக வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து நம்ம மாற்றிடணும். யோகியோட பர்த்டேவை ஜூன் மந்தில் ஏதாவது ஒரு டேட்டில் வந்து நம்ம வந்து கொண்டாடணும்னு நினச்சோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புக் பண்ண இடம் தான் வந்து பாபிக்யூ நேஷன் சொல்லிட்டு ஜங்ஷனில், திருச்சி ஜங்ஷனில் இருக்குது. அன்லிமிட்டெட் பஃபே சிஸ்டம் ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அடல்ட்டுக்கு தனியாக, குழந்தைங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நமக்கு வெஜ்ஜுக்கு நான்வெஜ் தனியாக ஏற்ற மாதிரி ப்ரைஸு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவாங்க. நாங்கள் முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ முதல் நாளே வந்து புக் பண்ணி வச்சுட்டோம். வச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா யோகிக்கும் சரியான இருமல். அன்னைக்கு நான் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, யோகி வந்து இருமல் அப்படின்னு. இருந்தாலும் அவன் வந்து நாம எப்படியாவது மருந்து குடிச்சுக்கிறேமா, கஷாயமாவது குடிச்சுக்கிறேன், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டொமக் வந்து அப்செட்டாக இருந்தது. ரொம்ப வந்து டயர்டாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் பையனுக்காக வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜூன் மந்த் வந்து முடிஞ்சிடும். அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மண்டேலேருந்து ஸ்கூல் போயிடுவான். இதுக்காக லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டே தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ அன்லிமிட்டெடில் எல்லாமே வந்து இருக்கும். எல்லா வெரைட்டி சிக்கன், மட்டன், பிரியாணி, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, பாஸ்தா, இந்த மாதிரி விஷயங்கள். சாட் ஐட்டத்தில் வந்து பானிபூரி, மசால் பூரி இந்த மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி சுண்டல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருப்பாங்க. சாலட் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கேக் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம நடுவில் வந்து டேபிள் நடுவில் அடுப்பு மாதிரி வச்சு அதில் வந்து சிக்கனு, கபாபு, இந்த மாதிரி வந்து ப்ரானு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, பன்னீர் டிக்கா, இது மாதிரி நிறைய வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம அன்லிமிட்டாக எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து யோகியோட பர்த்டே அன்னைக்கு மிஸ் பண்ணதை கொஞ்சம் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். ஏன்னா வந்து மாமனார் உடம்பு சரியாதனால எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிறனால நாங்கள் மட்டும் போயிட்டு அவனுக்காக தான் இது எல்லாமே வந்து பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவனுடைய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து மறக்க முடியாதனால இது இருக்கணும். 2 நாள் வந்து பர்த்டே கொண்டாடின மாதிரி இந்த வருஷம் வந்து இருந்தது. 10th பர்த்டே அவங்க அப்பா வந்து நல்லா கிராண்டாக கொண்டாடணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆகும். அவங்களுமே ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குல்ஃபி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி இதெல்லாம் சாப்பிட்டேன். எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லாம். எல்லாத்தையும் ஒரேடியாக எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மற்ற ஐட்டங்கள்லாம் சாப்பிட முடியாது. அதனால் பிரியாணி கொஞ்சம், சிக்கன் டிக்கா, இந்த மாதிரி வந்து கபாப் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு பிளேட்டில் வந்து அவங்களே கொண்டு வந்து வச்சுருவாங்க. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெசர்ட் ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம போய் நம்ம எவ்வளோ வேணாலும் கேக்கு இதெல்லாம் சாப்பிட்லாம். பாயாசம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்படி ஒரு அறுசுவை விருந்தோட வந்து யோகியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து நிறைய பேர் எல்லாம் கூட்டிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகலாம் இங்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அதுக்கான சூழ்நிலை அமையல. அட்லீஸ்ட் யோகியாவது இந்த மந்த் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த விஷயம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நாங்கள் வேற சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக வந்து இந்த மந்தில் உனக்கு கண்டிப்பாக ஒரு கேக் வந்து வெட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுக்கும் வந்து 16 நாள் வந்து முடிஞ்சனால சரி ஓகே கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து கேக் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேயே வந்து மியூசிக்லாம் வந்து பாடுவாங்க. அவங்களாம் வந்து நல்லா வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அந்த ஒரு மியூசிக் வச்சிருப்பாங்க. அதை பாடி பாடி நாங்கள் 2 பேரும் செஞ்சுட்டு இருந்தோம். அது என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்களே வந்து கேளுங்க.
ஸோ நம்மளுடைய விஷயங்களை வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பிள்ளைங்க விஷயத்துல வரும்போது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம், சாக்ரிஃபைஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்களோட ஹாப்பிக்காக தான் நம்ம எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓட ஆரம்பிக்கிறோம். ஸோ யோகி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு லிஃப்டில் அவன் டான்ஸ் ஆடுறதுலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப வந்து டயர்டாக இருந்தாங்க அன்னைக்கு, உடம்பு முடியல, இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் வந்து யோகி வந்து இப்போவே நம்ம கூட்டிகிட்டு போகல அப்படின்னா அப்செட் ஆயிடுவான் அப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போனோம். நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்தோடனே ஈவினிங் வந்து தண்ணி வந்துச்சு, அதுக்கான சாப்பிட்டதுக்கான வேலையை செஞ்சால் தான் உடம்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகும்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு மீனெல்லாம் வந்து இதுக்கு வந்து தண்ணிலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து போர்ட்டிகோவில் கார் வெளியே எடுத்தாதான் அந்த போர்ட்டிகோவே கழுவுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டோம். அதுக்கு யோகியும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணான். எனக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் நல்லா இருந்தது. கேக்கும் வந்து கட் பண்ணியாச்சு, எல்லாமே வந்து பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடோட சந்தோஷமா வந்து வேலை வந்து பார்த்தோம். என்னதான் வந்து நம்ம வெளியே வந்து ஜாலியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலையை பார்த்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்துட்டு அன்னைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இது வந்து நம்ம நடக்குமா நடக்காதா, இவனுக்கு வேற இருமலா இருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஃபீவர் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த ஓமவல்லி தலை கஷாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை குடிச்சாலே அந்த இருமல் வந்து அப்படியே வந்து சளியெல்லாம் வந்து இறக்கிடுது. ரொம்ப நல்லா இருந்தது. திரும்ப வந்து அவன் வந்து இந்த ஐஸ் வாட்டர் இந்த மாதிரி ஜூஸ் சாக்லேட்லாம் சாப்பிடாம இருந்தா இருமல் வரல. ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டானா திரும்ப வந்து அந்த இருமல் வந்து வந்துடுது. ஸோ அதனால கொஞ்ச நாள் சாப்பிடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அவனும் சரின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த ஓமவல்லி தலை, சீரகம், மிளகு போட்ட அந்த கஷாயம் வந்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கும் வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா திங்கக்கிழமை திரும்ப ஸ்கூல் போகணும், இவன் வேறு நிறைய ஐஸ்கிரீம் கேக்லாம் சாப்பிட்ருக்கானே, என்ன ஆக போகுதோ, அப்புறம் நம்ம தானே வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருமேன்னு சொல்லி இருந்தேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இந்த தடவை எந்த சுதப்பமும் இல்லாமல் நல்லபடியாக வந்து யோகிக்கு இந்த வருஷம் வந்து 2 தடவை வந்து பர்த்டே கொண்டாடணும்னு இருந்திருக்கு போல. ஒரு இதில் வந்து ஆசிரமத்துல கொண்டாடிட்டோம், அப்புறம் வந்து கோவிலுக்கும் போய் அன்னைக்கு விளக்கு போட்டு வெளியே வரும்போது அந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 21 நாள் கழிச்சு அவனோட ஹாப்பினஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கு, குழந்தைங்களுக்காக நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த திரும்ப வந்து அதை வந்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் குழந்தை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத உங்கள் லைஃப் மூலமாக வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ எனக்கு வந்து என் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் கண்டிஷனாக வந்து தான் நான் இருப்பேன், ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். அவங்க அப்பாவும் அப்படி தான். ஸோ அதனால் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் அந்தந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்களுடைய சந்தோஷத்தையும் நம்ம வந்து பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு செஞ்சாச்சு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த வருஷம் கேக் வெட்ட முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஜூன் மந்த்துக்குள்ளே அது கண்டிப்பாக வந்து வெட்டியாச்சு. ஸோ யோகி ஹாப்பி அப்படின்னாலே வீடு ஃபுல்லாக எங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி தான். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் ஹாப்பினஸை கொடுத்துருந்துச்சு, உங்களோட மெமரிஸை வந்து ஞாபகப்படுத்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ரொட்டீன் விளாக் வேணும்னா இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். நன்றி.